தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக உரையாற்றியதை மாவட்ட விவசாயிகள் மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாளர்கள் பார்வையிட்டு பிரதமரின் உரையை ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். இணைய வழியில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் விவசாயிகள் கண்டுகளிக்கும் வகையில் அகன்ற திரையில் நேரலையில் காண்பிக்கப்பட்டது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட புதிய அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உத்தியை வகுப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பேசிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வேளாண் திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் வேளாண் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயனளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த இணையவழி கருத்தரங்கு குறித்து இந்தியன் வங்கி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் விவசாயிகளிடம் முன்வைக்கப்பட்டது. இணையவழி கருத்தரங்கில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராமஜெயம் தெரிவிக்கிறார். என்னோட பேர் ராமஜெயம், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர். நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு இந்தியன் வங்கி தான் முன்னோடி வங்கி. இன்று இங்கே 120 விவசாயிகளுக்கு கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை பற்றிய விழிப்புணர்வு. இப்போது பிப்ரவரி மாதம் கடந்த நிதியாண்டுக்குரிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அதில் நம்ம ஒன்றிய அரசு அந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக பல சலுகைகள் விவசாயிக்கு வழங்கியிருக்காங்க. அதை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடக்குது. ஏற்கனவே 1.6 லட்சம் வாங்குறவங்களுக்கு விவசாய கடனுக்கு பிணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்ததை 2 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடனாக விவசாயிகளுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. 3 லட்சம் வரைக்கும் விவசாய கடன் வாங்குறவங்களுக்கு வட்டி மானியம் இருந்ததை இப்போ 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதை பற்றிய விழிப்புணர்வு மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் கொண்டு செல்கிற நோக்கமாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்று முழுக்க நடக்குது. விவசாயிகள்லாம் ஆர்வமாக கலந்துக்கிட்டு பங்கு பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலம் வேளாண் சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த மையத்தின் இயக்குனர் கௌரி தெரிவிக்கிறார். நமது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வேளாண் தொழில் முனைவர்களுக்கான நிறைய பயிற்சிகள் முன்னெடுத்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக சிறப்பாக சில பயிற்சிகள் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கறவை மாடு வளர்த்தல், மண்புழு உரம் தயாரித்தல் பயிற்சி மற்றும் கோழி வளர்ப்பு பயிற்சி, ஆடு வளர்ப்பு பயிற்சி, இந்த மாதிரி வேளாண் இணை தொழில்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். விவசாயத்துக்கு நேரடியாக பயனுள்ள வகையில் கிருஷி உத்தியாமி என்று சொல்லக்கூடிய வேளாண் தொழில் முனைவர்களுக்கான சிறப்பு பயிற்சி 13 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை தொழிலை பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் இது போன்ற கருத்தரங்குகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் விவசாயிகளுக்கு பெரும் பயனளிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.